கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உரத்த சத்தமாய் அவன் பரிசேயர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தான். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பலமாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். மல்கியாவிலிருந்து மத்தேயு வரைக்கும் பார்த்தால் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழுந்திருக்கவில்லை. ஆனால் முதல் முறையாக சகரியாவுக்கும் எலிசபெத் தம்பதியருக்கும் பிறந்த தேவனால் அனுப்பப்பட்ட தாயின் கற்பத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்த ஒரு மனிதன் யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் சத்தம் வனாந்தரத்திலே துணிக்கிறது, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அந்த யோவான் ஸ்நானகன் ஜனங்கள் அவனிடத்திலே வந்தார்கள் யோர்தானுக்கு. அந்த யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகன் ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டு வந்திருந்தான். ஒரு நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் யோர்தான் இடத்திலே போய் யோவான் ஸ்நானனை பார்த்து, நான் உன்னிடத்திலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நீர் தேவனாய், நீர் உம்மிடத்திலிருந்து நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, இவை எல்லாவற்றையும் செய், இது இப்படியாய் நிறைவேற வேண்டியிருக்கிறது என்று சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகன் கைகளினாலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறார். பரலோக ராஜ்யம் திறக்கிறது. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மேலே புறாவை போல் அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு சத்தத்தை கேட்கிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சத்தம் கேட்கிறது. இப்பொழுது இந்த யோவான் ஸ்நானகன் பயங்கரமான பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு முன்னோடியாக இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் செய்வதற்கு அனுப்பப்பட்ட ஒரு தெய்வ மனிதன். அவனிடத்திலே வந்து சொல்றாங்க, நீங்க இப்ப படிச்ச வசனத்தில் நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, ரபி, யோவான் ஸ்நானத்தில் யோவானுடைய சீஷரில் சொல்றாங்க, நீர் ஒருவருக்கு யோர்தானிலே ஞானஸ்தானம் கொடுத்தீங்கல்ல, அவர் இப்போ மற்றவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க வந்து. ஏனென்றால் அவங்க சீஷருக்கு புரியல. நாம் நினச்சிட்டு இருந்தோம் யோவான் ஸ்நானகன் தான் ரொம்ப பெரியவர், யோவான் ஸ்நானகன் தான் பயங்கரமான ஆளு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ யோவான் ஸ்நானகனை போல யோர்தானிலே இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, அநேகர் இயேசு கிறிஸ்து இடத்துல போய் ஞானஸ்தானம் கொள்றாங்களே சொல்லி யோவான் ஸ்நானகனுடைய சீஷர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதற்கு யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, அந்த வசனத்தை படிங்க, 30ஆம் வசனத்தை, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யார் பெருகணும்? இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இதற்கு முன்னாடி வசனம் எழுதியிருக்கிறது, பார்க்கலாமா என்ன வசனம் எழுதியிருக்குன்னு சொல்லி. 28ஆம் வசனம், நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்கள் சாட்சிகள். யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து, தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, சீஷர்களே, நான் சொல்லியிருக்கனே, நான் கிறிஸ்துவல்ல, நான் கிறிஸ்துவருக்கு வழியை முன்பாக ஆயத்தம் பண்ணப்பட அனுப்பப்பட்டவர் என்று சொல்கிறார். அதற்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்றாரு யோவான் ஸ்நானகன். பாருங்க என்ன சொல்றார் யோவான் ஸ்நானகன். என்ன சொல்றாருன்னா, மணவாளனை உடையவன் மணவாட்டியை உடையவன் மணவாளன். ஒரு மணமகனுக்கு தான் ஒரு மணவாட்டி சொந்தம், ஒரு பிரைட் குரூமுக்கு தான் ஒரு பிரைட் சொந்தம். அடுத்த வசனம், மணவாளனுடைய தோழனோ அங்கே அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. யார் அந்த மணவாளன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மணவாளன். யார் அந்த மணவாட்டி? நான் மணவாட்டி. யோவான் ஸ்நானகன் தன் சீஷரை பார்த்து சொல்கிறார், மணவாட்டியை உடையவனே மணவாளன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துக்கு தான் இந்த ஜனங்கள் சொந்தம். நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ். இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண அனுப்பப்பட்டவன் தான் நான் இயேசுவிலும் பெரியவன் அல்ல, இயேசு கிறிஸ்துவிலும் பெரியவன் நான் இல்லை. நான் அவருடைய பாதரட்சியின் வாரை கூட அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்தினவன் தான் யார்? யோவான் ஸ்நானகன். இப்பொழுது இந்த யோவான் ஸ்நானகனுக்கு பெருமை உண்டு பண்ணும் விதமாக, நீர் ஞானஸ்தானம் கொடுத்தீரல்லவா, அவர் இப்போ ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ற இடத்துல யோவான் ஸ்நானகன் சொல்றார், மணவாட்டியை உடையவன் தன் மணவாளன், அவருக்காக வழியை ஆயத்த பண்ணப்பட்டவன் அனுப்பப்பட்டவன் நான் ஒரு தோழன்.
I am just a friend. I am just sent ahead of the Lord Jesus to prepare the way. அப்படின்னு சொல்லி 30ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், மாசேலி ஃப்ரஹாந்தோ, அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். எலிகோ பிரஹாத்யோஷ் மாந்தூசே லீ ஃப்ரஹாசே மெராட்டு கபார் ரஹாந்தோஷ். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். நீங்க சொல்றீங்களா? இப்போ அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். இயேசு பெருகவும் நான் சிறுக வேண்டும். என் தேவன் பெருகவும் நான் சிறுக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். மாலிகோ பிரஹாசேகேயா எல் ப்ரூஸமாஹி ஜாஷிகேரைட். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை, அவர் பெருகணும், நீங்கள் சிறுகணும். நீங்கள் எப்போ இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். நான் தான் பெரிய ஆளு, நான் தான் இப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி கொண்டிருந்தா அவங்க பெரிய ஆளே கிடையாது. இயேசு கிறிஸ்து யாரை உயர்த்த முடியுமோ, யாரை உயர்த்தும் நினைக்கிறாரோ அவரை உயர்த்துவார், யாரை தாழ்த்தும் நினைக்கிறாரோ அவரை தாழ்த்துவார். எல்லாவற்றைக்கும் அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தாழ்ந்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வறுமையின் பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கை முழுவதும் வியாதியினாலே நீங்கள் பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே வீற்றிருக்கிறார், என்னிலே வாசமாயிருக்கிறார். இந்த சரீரம் என் தேவனுடைய சரீரம், இந்த ஆவி ஆத்துமா என் தேவனுக்கு சொந்தம். நான் மனவாட்டி, என் தேவன் மனவாளன். Zan mandaz rahazura elu zebahilize malu fraka pase. உங்கள் சரீரம் தேவனுடைய சரீரம். உங்கள் சரீரத்தை ஒவ்வொரு நாளும் ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்கள். ஜாகா பாரகா பாட்டோஸ் எல்யூரா லீபா சேஃபா ரகா பாசே எல் ப்ரூசே கேரே. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே வாசமாக இருக்கிறார். நான் சிறுகவும் என் தேவன் பெருக வேண்டும். இந்த ஜெபத்தை சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். மாசா கபா ரபாசியாந்தோ மாருடூசே. யாரோ சிலருக்காய் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் இனிமேல் துக்கமாக இருப்பதில்லை, நீங்கள் இனிமேல் கவலையாக இருப்பதில்லை. ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே வந்து அவர் வாசம் செய்கிறார். நீங்கள் ஜெபத்தை செய்தீர்கள் அல்லவா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னைக்குள்ள வாசமாக இருக்கிறார். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும் சொல்லி ஜெபித்தீங்களல்ல, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயந்து கொண்டு துக்கத்தோடு இருந்த நாட்கள் முடிந்தது. ஒரு ராஜா ஒரு ஏழை சிறுவனுடைய வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த ராஜாவுக்கு தேவையான எல்லா விதமான உபகரணங்களும் எல்லா வசதிகளும் அந்த சிறுவனுடைய வீட்டில் செய்யப்பட்டது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே ராஜாதி ராஜா உங்கள் இருதயத்திற்குள்ளே வரும்பொழுது எல்லா விதமான அசுத்தங்களும் எல்லா விதமான பாவங்களும் நீங்கி உங்களை கர்த்தர் புதியதாய் மாற்றுகிறார். மா ரா டூ சே காபாரா ஏ லாபாசி ஏரே மாசோ பிராகா பாசியாஷோ சாரூடா சிஃபியா. தேங்க்யூ ஜீசஸ். அவர் பெருகவும் நாம் சிறுக வேண்டும். அவர் பெருகவும் நாம் சிறுக வேண்டும். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய கையை நீட்டி இயேசுவுக்கு நேராய் நீட்டுகிறான். இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் பெரியவர். பாருங்க, யோவான் ஸ்நானகன் வயதிலே பெரியவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு விட. 6 மாதம் இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் வயது வித்தியாசம் இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் 6 மாதத்துக்கு முன்பாகவே எலிசபெத் சகரியா அவர்களுக்கு பிறந்தார். இயேசு கிறிஸ்து 6 மாதம் கழித்த பூமியிலே அவர் ஜெனிப்பித்தார். அந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது பெரியவராகவும் நான் சிறியவராகவும் இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய ஹம்பிள்னஸ் பார்த்தீங்களா? சீஷர்கள் எப்பவுமே சில நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை ரொம்ப பெருமையாக பேசி பேசி முகஸ்துதி பண்ணி கொண்டே இருப்பாங்க. டோன்ட் லிசன் டு தெம். அவர்களுக்கு செவி கொடுக்காதிருங்கள். டோன்ட் லிசன் டு தெம். உங்களை முகஸ்துதி செய்கிறாங்களா?
அவர்களுக்கு லிசன் பண்ணாதீங்க. கர்த்தரை பார்த்து, கர்த்தர் தான் எனக்கு இதை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு இந்த உயர்வை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு இந்த வீடை கொடுத்தார், கர்த்தர் இந்த வாகனத்தை கொடுத்தார், கர்த்தர் இந்த வேலையை கொடுத்தார், கர்த்தர் இந்த பிள்ளைகளை கொடுத்தார், இது கர்த்தருக்கு சொந்தம், இது கர்த்தருக்கு சொந்தம் என்று சொல்லி பாருங்களேன். Just tell these things, your life will change. உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் சிந்தனைகள் மாறும். மாரா டூஷிகேலே எல்யூரே மாரா சிஃபா ரோஷிகியா லூஸ் ரவீஸ ஹன்மனாந்தோ ஜபாரா ஹாந்தோஸ். சில வசனங்களை நாம் வேதத்தில் எடுத்து படிக்கலாமா? Can we take some more Bible verse and can we read? அவர் பெருகவும் நான் சிறுகவும் இந்த தலைப்பிலே இன்னும் சில வசனங்களை தியானிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பிரதர் போதும்னு சொல்கிறவங்க யாராக இருக்கீங்களா? இல்லை பிரதர் இன்னும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க எஸ்ன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு 2, 3, 4 வசனங்களை நாம் தியானித்து நாம் கர்த்தருடைய பந்திக்கு கடந்து போவோம். மாரா கா பாசியா லீசே கேர பாசியாஷே மாந்து ரோசே. தேங்க்யூ ஜீசஸ். நிறைய எஸ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் அஜின் சேவியர். காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஜாஃபி. காட் பிளஸ் யூ. ராசே ஃபாரூஸ் ஹாந்தோ ரூப் எல் பிராஹாசே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். Philippians chapter 2 verse 5 to 7. Marabuse Risebara. Philippians chapter 2 verse 5 to 7. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7 சேர்ந்து படிப்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மறுபடியும் இந்த வசனத்தை படிக்கலாம். 7ஆம் வசனத்தை. தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஹல்லேலூயா. இதை யாரை குறித்து எழுதியிருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதியிருக்கிறது. தம்மைத்தாமே அடிமையாக்கி மனுஷ ரூபத்தை எடுத்தார். மனுஷ ரூபம் என்று சொல்வது ஒரு சபிக்கப்பட்டதான ஒரு ரூபமாக இருந்தது. மனுஷருடைய சாயல், ஆதாம் விழுந்து போன மனிதன் ஆதாம் ஏவாள் தோட்டத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டார்கள். தேவனுடைய சாயலிலிருந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவ சாயலை இழந்ததினாலே அவர்களுக்கு மரணம் உண்டாயிற்று. மரணம் சரீரத்துக்குள்ளே வந்தது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சரீரத்தை, மரண சரீரத்தை அவர் எடுக்கிறார். மாராடா பாசே. பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து மனித சாயலிலே வருகிறார். தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமான பொருளை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவரை தாழ்த்தினார். அதனால தான் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு முன்பாக சகல முழங்காலும் முடங்கும் அவருடைய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் உயர்த்தினார். ஏனென்றால் வாட் a lovely Jesus. எத்தனை அன்பான இயேசு கிறிஸ்து பாருங்க. உங்களையும் என்னையும் மீட்பதற்காக தேவாதி தேவன் மனித சாயலிலே அவர் உருவெடுத்தார். மனிதனாக ஜெனிப்பித்தார். மனிதனாக அவர் பூமியிலே ரத்தமும் சதையும் உடையவராக இந்த பூமிக்குள்ளே வந்தார். எத்தனை நல்லவர் பாருங்க. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாய் என்னுடைய பெருகணும், நான் சிறுகணும். என் பிதா என்று சொல்லி எங்க பார்த்தாலும் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே எனக்கு சகோதரனும் தாயுமாய் இருக்கிறான். என் பிதா என்று சொல்லி பிதாவை எல்லா நேரமும் கனப்படுத்தி கொண்டிருந்த ஒரே ஒரு தேவன், ஒரே ஒரு இந்த பூமியிலே வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பிதா 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 எங்க பார்த்தாலும் பிதாதான். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்பொழுதும் பிதாவை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? பிதாவை மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருங்கள். என் தேவன், என் பிதா இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் பிதாவை கனப்படுத்த வேண்டும். பிதாவை கனப்படுத்துவதற்கு முந்திக் கொள்ளுங்கள். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகள் என்று சொல்லி ஜெபத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க சொன்னார்? பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே. இயேசு கிறிஸ்து சொன்னாரா பரமண்டலத்திற்கு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்க சொன்னாரா? இல்லை, பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே. தன்னை தாழ்த்துகிறார் இயேசு கிறிஸ்து. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை அனுப்பினவர் பிதாவாகிய தேவன். ஜெகோவா the Lord our God. மாசே ரே பா ராகா பாசே. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பிறந்த குமாரனா இருந்தும் அவர் சொல்லுகிறார் பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே. நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 புஸ்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட இருதயம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான். பிதா பிதா பிதா. பிதாவின் சித்தத்தை செய்யணும், பிதாவின் சித்தத்தை செய்யணும், பிதாவின் சித்தத்தை செய்யணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினது யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தது யார் தெரியுமா? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் அவரை அடிக்க சுத்தமாகி அவரை நொறுக்கினார். அவர் மனுஷ சாயலை இழந்தார். ஆனால் எல்லாம் பாடம் யார் சுமப்பட்டார்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்காய் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரை பற்றி எழுதியிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும். யாரு? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். He emptied himself. இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளோ வல்லமை இருந்தது. இயேசு கிறிஸ்து யார்? அவர் கர்த்தர். He is a Lord. He has all the powers but emptied every power. எல்லா வல்லமையும் மகிமையும் அதிகாரத்தையும் பிதாவினிடத்தில் கொடுத்து விட்டு வெறுமையாக்கி இந்த பூமியிலே வந்தார். அவர் எப்படி தெரியுமா அந்த வல்லமையை மறுபடியும் பெற்றுக்கொண்டார்? வனாந்தரத்திலே 40 நாள் இரவும் பகலும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வனாந்தரத்திலே போயிட்டு அவர் ஜெபிக்கிறார், உபவாசித்து. பசி, பயங்கரமான பசி. அவர் மாம்சத்தில் இருக்கிறார். தன்னை வெறுமையாக்கினதினாலே மறுபடியும் அந்த வல்லமையை அவர் உபவாசித்து ஜெபித்து அது பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார். இன்னொரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். ரீசேபா ரகாசியா லீசோபோ ரஹாசஃபாரோஷ் சாபுரேசெகே. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கலாத்தியர் 2:20. ரீசேகேலே. The book of Galatians chapter 2 verse 20. எடுத்தவர்கள் சேர்ந்து படிக்கலாம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே பிழைத்திருக்கிறார். இதை யார் சொல்கிறார் தெரியுமா? பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியருக்கு எழுதுகிறார். கலாத்திய ஜனங்களுக்கு, Galatians, to the people of Galatians, Paul is writing this epistle. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே வாசமாயிருக்கிறார். இதை தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். மாராடூசே எல்பா ரூட்டூஷே கபாசியாந்தோ சேகோபா ரூடூசே. அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாசமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்புறது பிதாவாகிய தேவன். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க, பிதாவே நீர் பெருகணும், நான் சிறுகணும். இயேசுவே நீர் பெருகணும், எனக்குள்ளே நான் சிறுகணும். பரிசுத்த ஆவியானவரே நீர் பெருகணும், நான் சிறுகணும். திரியேக தேவனே நீர் பெருகணும், நான் சிறுகணும். எனக்குள்ளே வந்து வாசமா இருக்கிறீரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாக்கோபு 4:10. லீசே கபாரஹாந்து மாராடோசே ரே லேசே ஃபியாரு ஹான் மனாசே மேசோஃப்ராஹாசே. ஜேம்ஸ் chapter 4 verse 10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Humble yourself before the Lord will lift you. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். அவர் தேவனின் ரூபமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கினார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். பவுல் அப்போஸ்தலர் இனி நான் அல்ல தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் சொல்லுவார், மகளே மகளே மகனே, இதை செய், இதை செய்யாதே. தாழ்மையோடு கேளுங்க, அதை உண்மையா கேளுங்க. அப்பா இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், என்னுடைய பிதா, என்னுடைய பரம பிதா சொல்லிட்டாரு, இதை நான் செய்யக்கூடாது. இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டவன். ரீலே செஃபியா ரோசே. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 Peter chapter 5 verse 6. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்தில் அடங்கியிருங்கள். நீங்கள் கர்த்தருக்கு ஒரு டைம்லைன் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு டைம்லைன் வச்சிருப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நேரம் வச்சிருப்பாரு. கர்த்தர் வைத்திருக்க அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சப்மிட் யுவர் செல்ஃப். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார். தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இந்த வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் என்பதை ஆழமாய் விசுவாசிக்கிறேன். என் தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் பேசுவார். என் தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தையினாலே உங்களை தேற்றுவார். அவர் வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறார். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி சொன்ன யோவான் ஸ்நானகனைப் போல இன்னைக்கு நீங்களும் நானும், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறேன். நீர் எப்படி உம்மை தாழ்த்தி பிதாவுக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்தீரோ, நானும் என்னை தாழ்த்தி முழுவதுமாக கீழ்ப்படுகிறேன் உம்முடைய வார்த்தைக்கு. பிதாவுக்கு நான் கீழ்ப்படுகிறேன், பிதாவின் சுத்தத்தை செய்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நீர் வாசமாய் இருக்கிறார் சொன்ன பவுல் அப்போஸ்தலரை போல நாமும் சொல்லுவோம். ரீசே கபாரஹாந்தோ. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தில் உள்ள பிதாவை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். Lord, I pray for the people of God, those who listen to this word. மா ரூசா ஹிராசே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கரம், தேவனுடைய பிரசனம் அளவில்லாமல் இறங்குவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையானது 30, 60, 100 பலன் தருவதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் இந்த விதைக்க சொன்ன இந்த வார்த்தையை விதைத்து விட்டு ஆண்டவரே, விளைய செய்கிறது நீர். பிதாவாகிய தேவனை, உமக்கு மகிமையை செலுத்துகிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நீர் வாசமாய் இருக்கிறார். அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டுமா? ஓ, நீர் தேவனுடைய குமாரனா இருந்தும் தேவனுடைய ரூபமா இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கி ஒப்புக் கொடுத்தது போல நாங்களும் எங்களை வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்க இந்த அபிஷேகத்திற்காக நன்றி. இந்த அபிஷேகத்தை நீர் கொடுத்து ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஒவ்வொருவரையும் உமக்கு திருப்புகிறேன் பிதாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை ஆஃப்லைனில் கேட்க போகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். Thank you, thank you, thank you, Father. Thank you. I love you. Thank you, Jesus. I love you. Thank you, Holy Spirit. I love you. உமக்கு மகிமையை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருந்தால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இப்பொழுதும் கர்த்தருடைய பந்திக்கு நேராக கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட அவர் எப்படி இடைப்படுறார் பாருங்க. He is so gentle, he is so caring, he loves us so much. அவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உங்களை உயர்த்தும்படிக்கு உங்களை நீங்கள் முதலாவதாக கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உயர்த்துவார். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டவர்கள், ஆயத்தமாய் வந்தவர்கள் அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி தன்னை வெறுமையாக்கி தன்னை அடிமையின் ரூபமாக சிலுவையிலே அவர் மரிக்க ஒப்புக் கொடுத்தார். பிதாவே, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கிடுவது என்று சொல்லி ஒப்புக் கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காய் பிற்கப்பட்டதை நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கிழிக்கப்பட்டதை நினைவு கூறுகிறோம். என் பாவத்திற்காக, நான் செய்த துரோகத்திற்காக, நான் செய்த அக்கிரமத்திற்காக இயேசு கிறிஸ்து பலியானார்.
இப்பொழுது இனி நான் அல்ல, இந்த அப்பத்தை நான் புசிக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவின் சரீரமாகிய அவருக்குள்ளே நான் ஒரே சரீரமாயிருக்கிறேன், பிதாவுக்கு பிள்ளையாயிருக்கிறேன். இதை நாம் சேர்ந்து உணர்ந்து நாம் இதை புசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், we love you. தேங்க்யூ. சேர்ந்து புசிக்கலாம். போஜன பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த திராட்சரசம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தத்திலே சம்பூர்ணம், பரிபூர்ணம், பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஒருவேளை நீங்கள் முதல் முறையாக இந்த ஜெபத்திற்கு வந்திருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் உங்களுக்காக தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன் இந்த வார்த்தையை. இயேசு கிறிஸ்து உங்களிலே அவர் பிரகாசிப்பார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசமாயிருந்து உங்களை அவர் முற்றிலும் கடைசி வரைக்கும் உங்களை நடத்தி செல்வார். நாம் இந்த பாத்திரத்தை நாம் எடுத்தவர்கள் இந்த பாத்திரத்திலே திராட்சரசத்தையும் இதற்கு ஈடாய் வைத்திருக்கிற அந்த பானத்தை எடுத்துக்கொண்டு அதை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற I bless in the name of Jesus. நாம் சேர்ந்து பானம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்றது. Thank you Jesus. God bless you. God bless you. ஆண்டவரே, இந்த பந்தியிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் அப்பம் பெற்று உங்களுடைய பந்தியிலே கலந்து கொள்வதை கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த அதிக கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray for their family. I pray for their debts. கடனுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் வைத்திருக்கிறதான சகல விதமான prayer requestக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன். Father, remember your people. Lord Jesus, these are your sheep. இவர்கள் உம்முடைய ஆடுகள். பிதாவாகிய தேவனே, நீர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். Lord Jesus, you be lifted up. Lord Jesus, நீர் நடத்துவீராக. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாசமாக இருக்கிறார் என்று ஜெபித்து தீர்மானித்த ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் உன்னுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் வந்ததினாலே இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு தியானிங்க. God bless you. மாராடா பாசே லீசே பாரியாந்தோ சபாசே கேராஷ் சஃபூருடோ செகேலி பிரஹாசோஷ் சம்ரூடாந்த மாஸ் ஃபாராசே சாஹ்லீசே மாரோ சஃபாரோ ஜாஹிரோஷ் மாந்து சாஹிசே சஃப்ரூட்டு செகேரா எல்யூரா மாந்து சபாஹிடோஷ் சேலு சஃபாஹிடாஸ் சாமாந்து சே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரை நாம் இன்னும் அதிகமாய் நேசிக்கலாம், இன்னும் அதிகமாய்